அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புகள் 15 பற்றிய விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்திற்காக 7432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு மாநில அரசின் பங்காக 648 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம், மாடித் தோட்டம் அமைக்க இடுபொருள் தொகுப்புகள், காய்கறி விதை தொகுப்புகள், பழச்செடி தொகுப்புகள், நீரியல் தோட்டம், செங்குத்து தோட்டம், நிழல் வலை குடிகள் வழங்கப்படும் என்றும் அதற்கு 10 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் கூறியுள்ளார். பனை விதைகள், பனங்கன்று விநியோகம், பயிற்சி அளித்தல் மற்றும் பனைப்பொருள் உற்பத்தி கூடாரங்கள் என்று பனை பாதுகாப்பு இயக்கத்திற்காக 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நன்னீர் பாசன திட்டத்திற்கு 885 கோடியில் செயல்படுத்தப்படும் என்றும், கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி செய்வது குறித்து திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்படும் என்றும், வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்த 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டத்திற்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயிர்ம உர பயன்பாட்டை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு ரூ.4000 சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தஞ்சை மாவட்டத்தில் சாக்கோட்டையில் நம்மாழ்வார் பெயரில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளை காக்கும் வான்மகன் திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அதற்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பெண்கள் உள்ளிட்ட விவசாயிகளுக்கு ட்ரோன் இயக்கும் பயிற்சி வழங்க 1,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. கோழி கழிவுகளை உலர்த்தி பொடியாக்கி மண்வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்களை வளர்க்க 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 227 கோடியில் வேளாண் இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 24,000 விவசாயிகள் மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை மானிய விலையில் வாங்கலாம் எனவும் கூறியுள்ளது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலன்களை தடையின்றி அடையவும், நிரந்தர நீர் ஆதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உதகையில் இருக்கும் வேளாண் மையம் 10 கோடியில் தரம் உயர்த்தப்படும் என்றும் வேளாண் அமைச்சரான வினோத் அவர்கள் தெரிவித்துள்ளார். மா, மிளகாய், மஞ்சள் ஆகியவற்றிற்கு தொழில்நுட்ப மையம் அமைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உழவர் சந்தைகளை புறணமைக்க 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும் எனவும், சிறு பால் பண்ணை அமைக்க 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் எனவும், மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டத்திற்கு 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார். மேலும் கதிரடிக்கும் கலங்களை சீரமைக்க ரூ.2.8 கோடி மானியம் வழங்கப்படும். காஞ்சிபுரம், திருச்சி, தூத்துக்குடியில் தலா 500 மெட்ரிக் டன் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். காய்கறிகளின் விலை மாற்றத்தால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க விலை நிலைப்படுத்துதல் நிதி வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில் மூலதன கடன் வழங்க ரூ.3000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை மூலம் மாநிலம் முழுவதும் 37.51 லட்சம் மரங்கள் நடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை சார்பாக 5 லட்சம் சந்தன மரங்கள், 51,000 தேக்கு மரங்கள் வளர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1000 விவசாயிகளுக்கு தனித்து சூரிய சக்தி மூலம் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்து தரப்படும் என்றும், தென்னை பதப்படுத்தும் கழகத்திற்கு 5 கோடியும், 500 விவசாய நிலங்களின் பண்ணை குட்டைகள் அமைக்க 8 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிலத்தடி நீரை பாதிக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் அகற்றும் பணிக்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 4.8 கோடியில் 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் சேமிப்பு கிடங்கு வசதிகள் அமைக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். மூன்றாவது அறிவிப்பு. பணியில்லா கால மீன்பிடி உதவித் தொகையானது 6,000 7,000 உயர்த்தப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி உயர்வால் 1,93,000 மீனவர்கள் குடும்பங்கள் பயன்பெறும். மேலும்
10,000 பெண்களுக்கு ஆண்டுதோறும் இலவச கறவை மாடுகள் வழங்கப்படும் எனவும் 51 கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 5வது அறிவிப்பு. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் லட்சத்தீவு பகுதிகள் வரை தென் தமிழகம் மற்றும் கேரளா வழியாக ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 7ஆம் தேதி கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 7வது அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியரான மிருனி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரியலூர் மாவட்டத்திற்கு வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடி திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது. 8வது அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியரான சுகபுத்ரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெற இருப்பதால் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது. 9வது அறிவிப்பு. சென்னை கீழம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு 1805 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, கும்பகோணம், திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட ஊர்களுக்கு வெள்ளிக்கிழமை வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளை காட்டிலும் 430 சிறப்பு பேருந்துகளும், சனிக்கிழமை வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளை காட்டிலும் 465 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊரிலிருந்து சென்னை திரும்புவதற்கு ஏதுவாக 410 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து ஆலோசிக்க வருகிற 8ஆம் தேதி தமிழக எம்பிக்கள் கூட்டத்திற்கு முதலமைச்சரான விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அரசு தொகுதி மறுவரையறை செய்ய உத்தேசித்துள்ள நிலையில் எம்பிக்கள் கூட்டத்துக்கு முதலமைச்சரான விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். 11வது அறிவிப்பு. தமிழகத்தில் எல்பிஜி சமையல் கேஸ் இணைப்பு வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் தங்களது EKYC சரிபார்ப்பை வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் கட்டாயம் முடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு இறுதிக்கட்ட கெடு விதித்துள்ளது. இந்த குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் ஆதார் சார்ந்த உண்மைத்தன்மை சரிபார்ப்பை பூர்த்தி செய்யாத வாடிக்கையாளர்களுக்கு தடையின்றி வழங்கப்பட்டு வரும் சமையல் எரிவாயு மானிய தொகை உடனடியாக நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் எண்ணெய் நிறுவன அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன. அடுத்த அறிவிப்பு. ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தால் வீடுகளுக்கே சென்று டாஸ்மாக் மது விநியோகம் செய்யப்படாது. ஆன்லைன் முன்பதிவு மட்டுமே செய்ய முடியும் என அமைச்சரான விக்னேஷ் விளக்கம் அளித்துள்ளார். ஆன்லைனில் முன்பதிவு செய்த பிறகு டாஸ்மாக் கடைகளுக்கு சென்றுதான் மது வாங்க முடியும் என்றும், டாஸ்மாக் பாட்டில்களுக்கு மேலும் 10 ரூபாய் பெறுவதை தடுக்கவே ஆன்லைன் முன்பதிவு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். 13வது அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களின் EKYC பதிவை முழுமைப்படுத்த ஆகஸ்ட் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகள் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வரும் சனிக்கிழமை 8ஆம் தேதி அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. மேலும் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளும் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருட்கள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். 14வது அறிவிப்பு. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க 6ஆம் தேதி முதல் ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் 6ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை tncmy.in என்ற இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் வரை நடத்தப்பட உள்ளது. 15வது கடைசி அறிவிப்பு. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின் சபாநாயகர் பிரபாகர் அறிவித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதம் நாளை முதல் நடைபெறும். செப்டம்பர் 7 காவல் தீயணைப்பு மீட்பு பணிகள் மீதான பதிலுரையில் முதலமைச்சர் விஜய் பேசுவார். இத்துடன் இந்த 15 முக்கிய அறிவிப்புகள் முடிவடைகிறது. இதில் உங்களுக்கு பிடித்த அறிவிப்பு என்ன என்று கீழே கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.